TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய புதிய கூட்டணி எதிர்வரும் 5ஆம் தேதி உருவாக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியை திருப்திப்படுத்துவதற்காக அறிக்கைகளை வெளியிடுவதாக கலாநிதி நாலிந்த ஜெயதீச கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளை செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். விரிவான செய்திகள் விளம்பரத்தின் பின் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தற்போதைய பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்தது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் உடனிருந்தார். ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் டோவால் சந்தித்து பேசினார். நேற்றைய தினம் பிரதமர் தினேஷ் குணவர்தனாவை சந்தித்த அவர் கொழும்பு இந்திய இல்லத்தில் தமிழ் அரசியல் தலைவர்களையும் சந்தித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி ஜனாதிபதிக்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய புதிய கூட்டணி எதிர்வரும் 5ஆம் தேதி உருவாக்கப்பட உள்ளது. இதனை மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கம்புர தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். இந்த புதிய கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் பிரதமர் தினேஷ் குணவர்தனாவின் தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றதுடன் இதில் சுமார் 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதி பத்திரமுள்ள வாட்டர்சேஜ் ஹோட்டலில் இந்த புதிய கூட்டணியை அறிவிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தனாவும் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் நியமிக்கப்பட உள்ளனர். ஏனைய பதவிகளுக்கான உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நியமிக்கப்பட உள்ளனர். அத்துடன் இந்த புதிய கூட்டணி எதிர்காலத்தில் நடக்கவுள்ள தேர்தல்களில் போட்டியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித்த ரங்கே பண்டார நீக்கப்படவிருப்பதாக கட்சியின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய பொதுச் செயலாளர் நியமனம் குறித்து இன்று மாலை அறிவிக்கப்படவிருந்தது. அண்மையில் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தலதா அத்துக்கோரல அந்த பதவிக்கு நியமிக்குமாறு கட்சிக்குள் கோரிக்கைகள் வலுவடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்த தலதா இன்னமும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெறவில்லை என்று தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளை செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட செயலர்கள் அலுவலகத்தில் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்களில் தபால் வாக்குகளை வழங்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் 5ஆம் 6ஆம் தேதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும்
ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்குகளை வழங்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தபால் வாக்குகளை உரிய நாட்களில் வழங்க முடியாதவர்கள் செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் தங்களின் பணியிடம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் தபால் மூல வாக்குகளை வழங்க முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்குகளை வழங்க தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும். சாரதி அனுமதி பத்திரமும் செல்லுபடியாகும். கடவுச்சீட்டு அல்லது தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அலுவலக அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை பயன்படுத்தி யாராவது தபால் மூல வாக்குகளை வழங்க முன்வந்தால் தேர்தல் அதிகாரியால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் வாக்காளரின் அடையாளத்தை சரிபார்ப்பார் என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக சுமார் 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் தொடர்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சங்க கர்வீட்ட தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் குறிப்பிட்ட சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியற்குழு உறுப்பினர் கலாநிதி நாலிந்த ஜெயதிச இன்று கூறினார். ஒரு கலாநிதி என்ற வகையிலும் பொருளாதாரத்துறையில் நிபுணர் என்ற வகையிலும் வீரசிங்க அவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என செய்தியாளர்கள் மாநாட்டில் ஜெயதிச கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் கீழான தற்போதைய மறுசீரமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து விலகினால் பாரதூரமான விளைவுகளுக்கு இலங்கை முகம் கொடுக்க வேண்டி வரும் என வீரசிங்க அண்மையில் கூறியது குறித்து ஜெயதிசவிடம் செய்தியாளர் ஒருவர் கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறினார். மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி, ஒரு பொருளாதார நிபுணர். அரசியல்வாதிகள் சொல்வதை அவர் அப்படியே ஒப்புவிக்க கூடாது. பொருளாதாரத்துறையில் தனக்கு இருக்கும் அறிவை பயன்படுத்தி நடைமுறை சாத்தியமான விடயங்களை அவர் கூற வேண்டும். இவரை போன்ற ஆளுநர்கள் மத்திய வங்கியில் முன்னரும் இருந்தனர். அத்தகைய ஒரு ஆளுநர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்ததற்காக உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக காணப்பட்டார் என்றும் கலாநிதி ஜெயதிச செய்தியாளர்களிடம் கூறினார். இதுவரை 1347 தேர்தல் சட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் 118 முறைப்பாடுகள் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. 6 வன்முறை சம்பவங்களை தவிர மற்றவை எல்லாம் தேர்தல் சட்ட மீறல்களாக வகைப்படுத்தப்பட்டன. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளின் போது இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் உள்ள 77,000 போலீஸ் உத்தியோகத்தர்களில் சுமார் 54,000 பேர் நாடு முழுவதும் கடமையில் ஈடுபடுத்தப்படவிருக்கிறார்கள். நாடு முழுவதும் அமைக்கப்படவிருக்கும் 13,000 வாக்களிப்பு நிலையங்களிலும் 45 வாக்கு எண்ணிக்கை நிலையங்களிலும் அந்த போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர் என்று தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவீட்ட கூறினார். அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 25,000 ரூபாவினால் உயர்த்தப்படவிருப்பதாக அரசாங்கம் கூறுவது அப்பட்டமான பொய் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு விகிதாசாரமான முறையில் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் என்று அறிவித்தார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், சில மாதங்களுக்கு முன்னர் சம்பள அதிகரிப்பு கோரி அரசாங்க ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது போதுமான பணம் இல்லை என்ற காரணம் கூறி 25,000 ரூபாய் அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் மறுத்தது என்றும், ஜனாதிபதி விக்ரமசிங்க உண்மையில் விரும்பினால் தற்போது கூட அந்த சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என்று கூறினார். உறுதியளித்த சம்பள உயர்வை வழங்குவதற்கு அரசாங்கம் பணத்தை எங்கே தேடப்போகிறது? 1.5 மாதங்களுக்கு முன்னர் அரசாங்கத்தால் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாமல் இருந்த அரசாங்கம் இப்போது சம்பளத்தை அதிகரிக்கப் போவதாக பொய் சொல்கிறது என்று அனுரகுமார கூறினார். விரிவான பாதுகாப்பு திட்டம் ஒன்றின் அங்கமாக ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சுமார் 260 போலீஸ் அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்தவிருப்பதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பொதுக்கூட்டங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட திட்டம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது.
நெடுந்தீவு, நயினாதீவு மற்றும் அனலைத்தீவு ஆகிய 3 தீவுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பை நிறுவுவதற்கான மின் திட்டங்கள் இந்திய மானிய உதவியுடன் கீழ் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. குறித்த 3 தீவுகளில் மக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களுக்காக $11 மில்லியன் நிதியுதவி அளிப்பதாக இந்தியா உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் மின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் முதல் தொகுப்பை இலங்கையிடம் இந்தியா நேற்று வழங்கியது. இது தொடர்பாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சுலக்ஷன ஜெயவர்தன மற்றும் இலங்கை எரிசக்தி ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோரிடம் 3 தீவுகளின் மின் திட்டங்களுக்கான நிதியுதவியின் முதல் தொகுப்பு ஒப்படைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.